வணக்கம். எல்லோரும் வடிவாக தெளிவாக இந்த விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. நிறைய பேர் வந்து கேட்டவிய எங்களுடைய முதலாளி, அதாவது எங்களோட பத்ரோன் வந்து எங்களை வேலைக்கு எடுக்கணும்னு சொன்னவர், ஆனால் autorisation travail எங்களை எடுத்துட்டு வர சொன்னவர். எல்லோரும் வடிவாக விளங்கிக் கொள்ளுங்கோ. தனி நபர், அவருக்கு இந்த நாட்டில் எந்த ஒரு லீகலான ஒரு டாக்குமெண்ட்டுமே கிடையாது. அவர் தனியாளாக போயிட்டு autorisation travail டாக்குமெண்ட் ப்ரிஃபெக்சரில் கேட்டு எடுக்க முடியாது. எனக்கு இந்த நாட்டில் வேலை செய்யணும், அதுக்கான லீகலாக எனக்கு நீங்கள் அலோவ் பண்ணி ஒரு பேப்பர் தாங்கொண்டு தனிநபர் கேட்க முடியாது. அது ஒரு கடையோ இன்ஸ்டியூட்டோ கம்பெனியோ வச்சுக்க ஒரு நபர் தான் கேட்க முடியும். ஸோ இந்த நாட்டில் ஒரு பெரிய அளவில் ஒரு பிஸ்னஸ் செய்ய தெரிஞ்ச ஒருத்தருக்கு இந்த நாட்டுடைய சட்டம் ஓரளவுக்காக தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் அதை நீட்டாக என்னால் எடுத்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. அதுக்காண்டி நான் செய்வேன், நீங்கள் இதை எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நான் செய்வேன் சொல்கிறது ஒரு முட்டாள்தனமான ஒரு பதில். உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டு சட்டத்தில் அப்படி இல்லைன்னு சொல்லி, அப்புறமே நீங்கள் ஒரு பொய்யான ஒரு நம்பிக்கை அந்த நபருக்கு கொடுக்குறீங்கள். கடை வைத்திருக்கிற நபர் அவரால் செய்ய முடியும். ஏனென்று சொன்னால் அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் செய்கிறார் இந்த நாட்டில், அவருக்கு வேலைக்கு ஆட்கள் தேவை, அவருக்கு நம்பிக்கையான ஆட்கள் தேவை. ஸோ அவர் தனக்கு பிடித்த ஒரு நபரை தன் கடையில் வேலைக்கு வச்சுருக்கணும்னு நினைக்கிறார். அதுக்காண்டி அவர் autorisation travail கேட்கிறார். ப்ரிஃபெக்சருக்கு அனுப்பி அதுக்கான என்ன சொல்கிறது டாக்குமெண்ட்ஸ் அனுப்பி கேட்டு அந்த டாக்குமெண்ட்ஸை திருப்படுத்தி அந்த நபரை வேலைக்கு வைக்கிறார். விருப்பம் இருந்தால் அப்படி செய்யலாம், இல்லை என்று சொன்னால் சேம் நம்பரை வச்சு அந்த நபருக்கு ஒர்க் கொடுக்கலாம். ஸோ ஃபைன் கண்ட்ரோல் வந்தால் ஃபைன் வரும், அவ்வளவுதான். அதை நீங்கள் அவ்வளோ சிம்பிளாகவே சொல்லிடலாம். அதே இவ்வளவு நீங்கள் நான் உங்களுக்கு autorisation travail எடுத்திருந்தால் ஒர்க் தாரேன்னு சொல்லி ஏன் ஒன்று சொல்லணும்.